பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல கதிர் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "இப்படி பேசாம இருந்தே அம்மாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சிட்டீங்களேப்பா" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜு இருந்துட்டு, "அத்தை என்ன மாமா தப்பு பண்ணாங்க? எனக்கு ஏதாவது ஆயிடுமோ? இல்லை என் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தானே எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நானும் கதிருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் மாமா. நேரம் வந்திருக்கிறபோது கண்டிப்பாக அத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அத்தை உங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுமா மாமா உங்களுக்கு? ஆனால் அவங்கள போய் இப்படி தப்பாக நினச்சி பேசாமல் இருந்து 2 பேருமே இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு இப்போ அத்தை எங்கே போனாங்கன்னே தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா மறுபடியும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோன்னு நான் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். என் வீட்டாளங்க இப்போ எல்லாருமே என் பக்கமாக தான் இருந்திருக்காங்க. முதலே அவங்க நான் சொல்கிற மாதிரி கேட்டிருந்தா இந்நேரம் உனக்கும் எனக்கும் நல்லதாகவே நடந்திருக்கும். உனக்கும் உன் வாழ்க்கை சரியாக இருந்திருக்கும், எனக்கும் என்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்திருக்கும். இப்படி 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அஞ்சலி இருந்துட்டு, நான் கூட என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உன் கூட பேசினதுக்கப்புறமா ரொம்ப நிம்மதியாக இருக்குது சரவணா அப்படியே சொல்லிட்டு அஞ்சலியும் மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.